எல்லா மீடியா இன்னைக்கு ஈவினிங் இந்த மீட்டிங் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். I am Dr. E. Renuka Kaliappan, daughter of Star Kaliappan IPS. I am the state president for Indian National Organization under UN Charter, Tamil Nadu state president. Okay, and he is my state executive, Tangraj Anna. She is Lokshini, a state INHRB member. He is the general secretary, Dr. Lion Syed. இவங்கெல்லாம் ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ். ஷீ இஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் புதுக்கோட்டை. இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் திண்டுக்கல். இவர் வந்து நார்த் சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கன்னியப்பன். சக்திவேல் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட். இன்னும் நிறைய பேர் வரல. ஸோ தட் இஸ் இட். சம்பந்தப்பட்ட இது ஃபேமிலி டிஸ்பியூட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அவங்களே பேசட்டுமே, நானே பேசுறது பதில் ஐ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை. சொல்லுங்க கன்னியப்பன், என்னென்ன பிரச்சனை நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்ட்டுன்னு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் டைம் எடுத்து நாளைக்கு அந்த மாதிரி நாளைக்கு கால் பண்ணோம்னா அது வேலை முடியும். உடனே ஃபோன்லேயே அது முடியும். நிறைய பேர் வந்து அது லாக் ஆகும் கீழே வச்சிருக்காங்க. எவ்வளோ போராட்டம் எவ்வளோ நீங்கள்லாம் போய் அதுக்கு தோற்க முடியுன்ற சூழ்நிலை அம்மா ஃபோன் காலி அதில் ஒரு வாரத்திலே முடிஞ்சு சொல்லு. அதே மாதிரி செல்போன் அது நம்ம போய் ஸ்டேஷன்ல போய் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னோம். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு அப்படின்னு உடனடியாக எடுத்து செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து பெரிய மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எந்த ஒரு பொது விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி அதே மாதிரி பரிசு விஷயமா மெடிக்கல் கேம்ப் நிறைய விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்து ஆட்டோகிராஃபிக் இருக்கோம். இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அம்மா வந்து 24 மணி நேரம் சர்வீஸ் எப்போ அம்மா நீங்க வந்து உடனடியாக எந்த நேரத்தில் உடனடியாக அவங்க உதவி செய்வாங்க. நான் காலித். ஆக்சுவலி 5 years பேக் கரோனா டைமில் ஒரு வாட்டி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னொருத்தங்க மூலியமா நம்பர் வந்து யாரோ நம்பர் வேணும்னு எனக்கு கால் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப சோகமாக வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். Talk in English. That day I was sitting in my house and I was crying. I don't know what to do because my mother was admitted at Isabel Hospital and அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க. Sorry. That day I went to the hospital. Sorry. கொஞ்சம் எங்கள் அம்மா when I'm trying to talk to my mother, talk about my mother's topic, I'm getting more emotional and going to Tamil and other languages. நான் பார்த்தீங்கன்னா இருக்கேன் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு எடுத்து கேட்டு வச்சிருக்காங்க. புதுக்கோட்டையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அடிச்சு துருத்துருத்தி அவங்க ஹஸ்பண்ட் வேறோட பொண்ணோட தொடர்பு அந்த மாதிரி வந்து அவள் சூசைட் பண்ணிக்கிற கண்டிஷன்ல என்கிட்ட வந்தாங்க. அவங்க அம்மா எல்லாம் எனக்கு நான் கால் பிடிச்சி அழுகிறேன், இன்னைக்கு அம்மாவுக்கு தொடர்பு இருக்காங்க சாந்தான்னு பேரு. அவங்களோட பிரச்சனையை அதே மாதிரி பேசி அதெல்லாம் பண்ணி ஸ்டேஷன்ல அவனுக்கு போறதுக்கு எதுவுமே தெரியாது. நீ மட்டும் கூட போகாம அப்படின்னாங்க. நான் ஸ்டேஷன் வந்து போனா கூட்டிட்டு போனாங்க. அவங்க உண்மை அப்படிங்கிறது இது பண்ணிட்டு அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு 3-4 பிள்ளைங்களுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த பாதையில ஃபீஸ் கட்ட முடியாம டிராப் அவுட் ஆயிட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் ஃபீஸ் கட்டவே முடியல, எனக்கான ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும், ஃபீஸ் தரமாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க எல்லாருக்குமே, அதாவது எல்லாத்துல இருந்து யாருக்குமே இன்கம் கிடையாது. இப்ப இந்த ஒர்க்கெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சம்பாதிச்சு இன்கம் தான் அவங்க செய்யறாங்க. என்னை பொறுத்தவரை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க ஃபீஸே கட்டாம வாங்கி கொடுத்தோட வேற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க டிகிரி முடிச்சிருக்காங்க.
அதே கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் அந்த சிலம்பம் ஏரியா அப்படின்னு கொண்டு அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் சிங்கிள் பேரண்ட் தானே, ஏதாவது பண்ணணும் இந்த மக்களுக்கு சொல்லி அவங்க ஒரு 50 பேருக்கு ஒரு 5 கிலோ அரிசி ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து நான் சொல்லணும்னு இல்லை மகான் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த லேண்ட் விஷயம், அதாவது பெண்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டா அடுத்த செகண்டே அவங்க வந்து அந்த டிஎஸ்பி நம்பர் கொடுங்க, அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுங்க கேட்பாங்க. அதை கூப்பிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. ஈவன் இன்னும் பர்சனலா சொல்ல போனா எங்க அக்கா ஹஸ்பண்ட் இறந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அப்ப அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு, எந்த பெனிஃபிட்ஸுமே அவங்களுக்கு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப நான் வேணா ட்ரை பண்ணவான்னு கேட்டேன் எங்க அக்காட்ட, நீ பண்ணு அப்படின்னாங்க. நான் எங்கிட்ட ரேணுகா மட்டும் சொன்னேன். அவங்க எதுவுமே பண்ணல, டக்குனு ஃபிளைட்டுக்கு போனாங்க, போட்டு திருச்சி வந்தாங்க, ஸ்டே பண்ணிட்டு 2-3 கார் எடுத்தாங்க. அவ்வளவு ப்ராப்ளத்துக்கு எங்க அக்காவோட குழந்தை ரயில்வே ஆஃபீஸரா இருக்காரு. எங்க அக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்காங்க. இப்போ 2 days தான் இருந்தாங்க. அவனை விரட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு அந்த சைடு யார் யார் பண்ணுமோ என்னென்ன பண்ணுமோ ஒரு 70,000 ரூபாய் எங்க அக்காவுக்கு பேங்க்ல வந்து நோட் போட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாரும் பண்ணது கூட அந்த வேலையை சொல்ல போனா அவங்க வந்து அந்த பணத்தை கட்டாமே என்எஸ்சி கொடுத்தாங்க. அடுத்த மந்தே எங்க அக்காவுக்கு வந்து ஹஸ்பண்ட் பென்ஷன் பத்தி எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்துச்சு. இப்ப அது மாதிரி நிறைய அவங்க செஞ்சிருக்காங்க. செஞ்சுன்னா அந்த கல்வி பெண்கள் அப்படிங்கிற சோசியல் சர்வீஸ் வந்து திரும்பி சொல்றேன், நாங்கெல்லாம் இது அவங்களுக்கோ அவங்க எங்களுக்கோ அல்லது இங்க எங்காரும் வந்து நேஷனல் லெவல்ல எங்க யாருக்குமே எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. இப்ப நாங்க வந்தோம்னா எங்களோட பர்சனல் மணியில தான் வந்திருக்கோம். அவங்களும் அதே மாதிரி வர்றாங்கன்னா பர்சனல் தான் வர்றாங்கன்னா இவ்வளோ சர்வீஸுமே வந்து சோசியல் மென்டாலிட்டி சமுதாயம் நல்லா இருக்கணும், பெண்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணுங்கிற நோக்கத்தோட நாங்க கேட்கிறோம். எங்களை நம்பி அவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையா நாங்க இருக்கிறோம். ஸோ அவங்களோட சர்வீஸ் வந்து லிமிட்டட் இல்லாம. ஸோ இப்போ ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யார் வேணாலும் வந்துட்டு யாரை பத்தினாலும் எதுனாலும் சொல்லலாம். பட் ஆனால் வந்துட்டு நாங்க யார் கிட்ட வராங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு we don't stand for them. இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் they will ask both the parties. 2 பேருக்கிட்டையும் கேட்பாங்க, யாரு சைடு வந்துட்டு லைக் உண்மை இருக்கோ அந்த சைடு தான் we will stand. சும்மா வரவங்களுக்குலாம் வந்துட்டு we can't supportல அவங்க வந்துட்டு எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். anyone can say anything. பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கும். இப்போ எங்ககிட்ட வரவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னா we don't stand for them. யார் பக்கம் இருக்கோ அவங்க சைட்ல தான் வந்துட்டு அவங்க லைக் she will get the justice for. That is what we try to do.